எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கர்மா பத்தி தான் பார்க்க போறோம். கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க செய்ற செயல தான் கர்மம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு வேலைய எடுத்தாலுமே ஃபோகஸ்டா பக்காவா உட்காந்து பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த வொர்க்குக்கு பேர் தான் ஒரு கர்மம். ஒரு கர்மத்த நம்ம முடிச்சுட்டோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கர்மா அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைய வந்து ஒரு பவர்ஃபுல்லான வேர்டா மாத்தி வச்சிருக்காங்க நம்ம இந்தியன் ஏன்சியன்ட் பிலாசபில இருக்கிற பீப்பிள். இந்த கர்மா அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைய வந்து எதனால ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டா மாத்தி வச்சிருக்காங்க. அதுவும் முக்கியமா ஹிந்துயிசம்ல வந்து கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பார்த்தா நெறைய பேர் பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கியாஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்றோமோ, அதுக்கேத்த பலன் நம்மளுக்கு கிடைச்சே தீரும். நம்மளுடைய பார்வையா இருக்கலாம், சிந்தனையா இருக்கலாம், யோசனையா இருக்கலாம், பேச்சா இருக்கலாம், நம்மளுடைய செயல்முறையா இருக்கலாம். இது எல்லாத்துலயுமே வந்து கர்மம் இருந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கும். இப்ப நீங்க ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஒரு தப்பான விஷயத்த செஞ்சா கூட, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு கெட்ட இன்டென்ஷனோட ஒரு நல்லது செய்றேன் அப்படின்ற மாரி போய் செஞ்சா கூட, அது வந்து தப்பான கர்மா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அதுக்கான காரணம், அதுக்கான ரிசல்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து மத்த யாரையுமே பாதிக்குதா, பாதிக்கலையா அப்படின்றத பேஸ் பண்ணி தான், உங்க கர்மா இங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. கர்மா அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த வந்து ஒரு ஈஸ்டர்ன் ட்ரெடிஷன், ஒரு கிழக்கத்திய பாரம்பரியத்துல மட்டும் இல்லாம, உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா ரிலிஜன்லயுமே நம்புற பீப்பிள் இங்க இருந்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் கிறிஸ்டியானிட்டில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, வாட் யூ சோ யூ ரீப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம எத விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்வோம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இந்துயிசமா இருக்கலாம், ஏன்ஷியன்ட் இந்தியன் பிலோசபியா இருக்கலாம். இத தாண்டி உலகம் ஃபுல்லா எல்லார்கிட்டயுமே கர்மா அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான மீனிங் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. இந்த பவர்ஃபுல்லான மீனிங் ஓடுற மனசுல எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிலீஃபா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய பிஹேவியரா இருக்கலாம். நிச்சயமா வந்து வேற மாரியான ஒரு விஷயங்களா இருந்துட்டு இருக்கும். கர்மாவ நம்புறவங்களுடைய ஒரு நம்பிக்கையும், கர்மாவ நம்புறவங்களுடைய ஒரு பிஹேவியரும், கர்மாவ நம்பாதவங்களோட ஒரு பிஹேவியர் கூட கம்பேர் பண்ணும்போது டிஃபரெண்ட்டா தான் இருந்துட்டு இருக்கும். அத பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கர்மாவ நம்புற பீப்பிளோடைய 3 விஷயம். அதாவது அவங்களோட பிஹேவியரா இருக்கலாம், காக்னிஷனா இருக்கலாம், எமோஷனா இருக்கலாம். பிஹேவியர், காக்னிஷன், எமோஷன் சொல்லப்படுற இந்த 3 விஷயம் தான் வந்து மனிதர்களுடைய ஒரு பில்லர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? காக்னிஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்களுடைய அறிவாற்றல் மூலியமா நீங்க எந்த இன்டென்ஷன்ல ஒரு விஷயத்த செய்றீங்க? எமோஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுடைய உணர்ச்சிகள். நீங்க எவ்வளவு ஹேப்பியா இருக்கீங்க? சோகமா இருக்கீங்களா? மத்தவங்க மேல பொறாமைப்படுறீங்களா? இந்த மாரி விஷயங்கள்லாம் எமோஷன் அப்படின்ற மாரி சொல்லுவோம். அப்ப இந்த 3 விஷயத்த ஒரு பெர்சன் அவரோட வாழ்க்கையில எப்படி வச்சிருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி தான் அவங்க வாழ்க்கை போக போகுது அப்படின்றது கரெக்ட். ஓகேங்களா? அப்போ கர்மாவ நம்புற பீப்பிள் இந்த 3 விஷயத்த வந்து எந்த மாரி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நம்புற பீப்பிள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மறுபிறவி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப ஆழமா நம்புற பீப்பிளா இருந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்துயிசம் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே கூட சரி, புத்திசம் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே கூட சரி, இந்த ஹிந்துயிசம், புத்திசம் சொல்லப்படுற இந்த 2 ரிலிஜியன்ல சொல்லப்படுற ஒரு கைட்லைன்ஸ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டா இருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களா இருக்கலாம். அத பேஸ் பண்ணி அங்க நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ, என்ன மாரியான ஒரு டீட்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க கரண்ட்டா வாழ்ற லைஃப்ல வந்து நீங்க பெட்டரான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல ரொம்ப பேடான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து டிசைட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ நம்ம பிரசன்ட்ல பண்ற விஷயம் தான் அடுத்து நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்து அஃபெக்ட் ஆக போகுது. கரெக்ட்டுங்களா? இந்த விஷயத்த நம்பிக்கையா சொல்ற ஒரு ரிலிஜியனா வந்து ஹிந்துயிசம், புத்திசம் இருக்கிறதுனால, மறுபிறவின்னு ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. இந்த பிறவில நம்ம கரெக்ட்டான ஒரு விஷயம், கரெக்ட்டான ஒரு டீட்ஸ சேர்த்து வச்சா மட்டும் தான், மறு ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பெர்சனா பொறக்க முடியும். ஒரு பெட்டரான லைஃப் லீட் பண்ண முடியும்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் கர்மாவ நம்புற பீப்பிளுடைய மனசுல ரொம்ப ஆழமா இருந்துட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஹிந்துயிசம் வந்து தெளிவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இறந்து போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ப பாடி தான் இறந்து போதே தவிர்த்து நம்ம சோலுக்கு மரணம் கிடையாது. நம்முடைய ஆன்மா வந்து அடுத்த ஜென்மம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சைக்கிள் மாரி போயிட்டே தான் இருக்கும். அன்டில் அன்லெஸ் அந்த ஒரு விஷயம் கர்மா வந்து கம்ப்ளீட் பண்ணாத வரைக்கும் நம்ம மறுஜென்மம் எடுத்துட்டே தான் இருந்துட்டு இருப்போம். நம்மளுக்கு கர்மாவ முடிச்சா மட்டும் தான், நம்ம சோல் வந்து சாந்தி அடையும் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரீசனால கர்மா வந்து ஆழமா நம்புற பீப்பிள் வந்து, அவங்களுடைய குட் டீட்ஸ காப்பாத்திக்கிறதுக்காகவும், மறு ஜென்மத்துல அவங்க ப்ராப்பரான ஒரு லைஃப் அடையறதுக்காகவும், அவங்களுடைய வாழ்க்கை முறைய ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி ப்ராப்பரா கொண்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கர்மா அண்ட் ப்ரோ சோசியல் பிஹேவியர். புரமோஷன் ஆஃப் ப்ரோ சோசியல் பிஹேவியர் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ப்ரோ சோசியல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்
நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். எல்லாருக்குமே இங்க வந்து உரிமை இருந்துட்டு இருக்கு. ஆனா சில பேர் வந்து சொசைட்டில தங்களுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கிற மாரியான பீப்பிளா இருந்துட்டு இருப்பாங்க. சில பேர் சொசைட்டில வாழ்றதுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்பிள்லயும் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சொசைட்டில வந்து மிங்கிளாயி வாழ்ற பீப்பிளா இருந்துட்டு இருக்கணும். அதிகமா பயப்படவும் கூடாது. அதிகமா சொசைட்டி விட்டு ஒதுங்கியும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் நம்ம எல்லாருமே சோசியல் அனிமல்ஸ். அப்ப நம்ம எல்லாருமே ஒண்ணா ஒத்துமையா வாழும்போது மட்டும் தான் வந்து நாம என்ன நினைக்கிறோமோ அதையும் அடைய முடியும். நம்ம மனசும் வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்த அடையறதுக்கு வந்து எங்க வளைஞ்சு போணும், எங்க நிமிர்ந்து போணும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்சே ஆகணும். இத வந்து அதிகமா கர்மாவ நம்புற பீப்பிள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கர்மாவ நம்புற பீப்பிள் கர்மாவ நம்புறதுனாலே அவங்களுடைய பிஹேவியரா இருக்கலாம், காக்னிஷனா இருக்கலாம், எமோஷனா இருக்கலாம். இந்த 3 விஷயத்த ப்ராப்பரா செயல்படுத்தி சொசைட்டில வந்து ஒரு ப்ராப்பரான பெர்சனா வாழ ஆரம்பிப்பாங்க. அதாவது வந்து பீப்பிள் கோஹெஷன் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மக்களோட ஒன்றி வாழ வேண்டும். குற்றம் பார்த்தால் சுற்றம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு எண்ணம் இவங்க மனசுல அதிகமா இருக்கும். இதுதான் ப்ரோ சோசியல் பிஹேவியர் அப்படின்ற மாரி சொல்றேன். இந்த ரீசன் இருக்கிறதுனால, அவங்கனால எந்த ஹெல்ப் மத்தவங்களுக்கு பண்ண முடியுமோ உடனே போய் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பொருள எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் கர்மாவ அதிகமா நம்புறதுனால, நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும். இப்ப நீங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க. அந்த விஷயத்த நீங்க அடையணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயம் குடுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் வரும். 1+1 2 அப்படின்னு சொல்ற மாரி, நீங்க ஒரு விஷயம் ஒருத்தருக்கு குடுத்தா தான், அது 1 மாரி டபுளா கூட உங்களுக்கு வரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதே சமயத்துல சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, "என்னப்பா நான் எவ்வளவு நல்லவனா இருந்தா நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எனக்கு மட்டும் கஷ்டம் வந்துட்டே இருக்குன்னு" சொல்ற பீப்பிள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனா வந்து கரெக்ட்டான அப்ராப்ரியேட்டான பெர்சனுக்கு ஹெல்ப் பண்ணல அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் துன்பம் அதிகமா வரும். உண்மையிலே ஒரு பெர்சனுக்கு ஹெல்ப் தேவை. உண்மையிலே ஒருத்தருக்கு கல்வி தேவை. உண்மையிலேயே ஒருத்தருக்கு வந்து உணவு தேவையா? அந்த தேவை அங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு வேற ஒரு விஷயத்த குடுத்தே தீரும் அப்டின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு ரீசன் கர்மாவ நம்புற பீப்பிள் வந்து இந்த ஒரு ரீசன்ல இந்த தாட்ல இருக்கிறதுனால, அதிகமான பாசிட்டிவ் அவுட்கம் அவங்க லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். அவங்களும் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்சனா, ஒரு கிரேட் இண்டிவிஜுவலா அந்த சொசைட்டில வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்டின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கர்மா அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற மாரி சொல்லலாம். கர்மாக்கும் செல்ஃப் கண்ட்ரோலுக்கும் நெறைய கனெக்ஷன் இருக்கு. கர்மாவ கனெக்ட் பண்றது செல்ஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாரி நான் சொல்லலாம். கர்மா அதிகமா நம்புற பீப்பிள், கர்மாக்கு பயப்படுற பீப்பிள், நம்ம இத பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இது நடந்துரும் அப்படின்னு சொல்லப்படுற பயம் அதிகமா இருக்கிற பீப்பிள், நிச்சயமா செல்ஃப் கண்ட்ரோல்டு பீப்பிளா தான் இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம எங்கெல்லாம் கண்ட்ரோல் இழப்போம்? நம்ம எமோஷன்ஸ் வந்து முத்தி போகும்போது, உணர்ச்சி வசப்படும்போது நம்ம கண்ட்ரோல் இழந்துருவோம். அதிகமான கோவமா இருக்கலாம், அதிகமான சோகமா இருக்கலாம். இல்ல அதிகமான பேராசையோ, நம்ம அதிகமான பெரிய வெற்றி அடைஞ்சா கூட, நம்மளுடைய ஆட்டிட்யூடும், நம்மளுடைய கண்ட்ரோல், நம்மளுடைய எமோஷனும் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அந்த டைம்ல கர்மாவ நம்புற பீப்பிள் வந்து ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆழமா மைண்ட்ஃபுல்னஸ் ஓட சிந்திப்பாங்க. நம்ம வந்து இம்பல்சிவா இந்த டிசிஷன் எடுத்துட்டோம்னா, நம்மளோட உணர்ச்சி வசப்பட்டு இந்த விஷயத்த நம்ம பேசிட்டோம்னா, இல்ல இன்னைக்கு நம்ம தப்பா ஒரு வார்த்தை ஒருத்தர்கிட்ட விட்டுட்டோம்னா, நாளைக்கு நம்மளுக்கு தான் அது பாதிப்புன்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப அதிகமா நம்புறதுனால, இவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் 100% சூப்பரா கரெக்ட்டா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா தப்பா போகறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதிகமா அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் வார்த்தை விடுறதா இருந்தாலுமே கூட சரி, இன்டென்ஷனா தப்பா யோசிக்கிறதா இருந்தாலுமே கூட சரி, இல்ல வந்து உடலாலயோ, மனதாலயோ தப்புக்கு ரெடி ஆகுறதா இருந்தாலுமே கூட சரி, கர்மாவ நம்புற பீப்பிள் என்னைக்குமே செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிறதுக்கான காரணம் மைண்ட்ஃபுல்னஸோட இந்த விஷயத்த பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயமே அவங்கள வந்து ஒரு சுயமரியாதை மிக்க மனிதர்களா மாத்தி விட்டுடும். கர்மா மேல இருக்கிற பயத்தால அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கர்மா அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்ற மாரி சொல்லலாம். மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தை, அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில நம்ம அதிகமான இடத்துல கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், மென்டல் ஹெல்த்தா இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் நம்ம மென்டல் ஹெல்த் பாதிச்சிருக்கு, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம், நம்ம ப்ராப்ளத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த விட கர்மாவ நம்புற பீப்பிள் வந்து நிச்சயமா ஜெயிச்சு காட்ட முடியும். அவங்களுடைய பிஹேவியர் மூலியமா, அவங்களுடைய காக்னிஷன் மூலியமா, அவங்களோட எமோஷன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால கர்மா வந்து அவங்களோட லைஃப் பேட்டர்னே மாத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சைக்காலஜிக்கல் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு இங்க நான் என்னென்ன விஷயம்லாம் சொன்னேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல்ஃப் வொர்த்த பத்தி சந்தேகப்படுறது, நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்றது, இல்ல இன்டர் பெர்சனல் ரிலேஷன்ஷிப் நம்ம யார் கூட ரொம்ப குளோஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னா, அவங்க நம்மள ஏமாத்துறாங்க, இல்ல துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நமக்கு தெரிய வருதுன்னா, இந்த 3 விஷயமே சைக்காலஜிக்கலா நமக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்துட்டு இருக்கும். இந்த 3 விஷயத்த கூட கர்மாவ நம்புற மனிதர்கள் வந்து அவங்களுடைய நம்பிக்கையால மாத்த முடியும். எப்படி மாத்த முடியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம நல்லது செய்றோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும். நம்ம கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் ஆணி அடிச்ச மாரி பசுமரத்தாணி ஆணி போல அவங்க மனசுல பதிஞ்சிருக்கும். ஸோ என்னதான் அவங்க யார் மூலியமா தவற அனுபவிச்சாலும், தப்பான ஒரு விஷயத்த அனுபவிச்சாலும், திருப்பி அவங்க வந்து தப்பு பண்ணவே மாட்டாங்க. இப்ப நீங்க நல்லவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னா, நீங்க திருப்பி பண்ண மாட்டீங்க. ஏன்னா காரணம் நீங்க நல்லவங்க. அது நீங்க யோசிக்கும்போது நம்ம அத பண்ணாம விட்டுட்டோமே, நம்ம அவங்கள பழிவாங்காம விட்டுட்டோமேன்னு சொல்லப்படுற எண்ணம் உங்க மனசுல இருந்தாலுமே கூட, நீங்க எடுத்த முடிவு நிச்சயமா சரியான முடிவா இருக்கும். அதுதான் உங்க மென்டல் ஹெல்த்த காப்பாத்தும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய தெரபெட்டிக் பிராக்டிஸஸ் கூட இது மூலியமா நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் மென்டல் ஹெல்த்தா ஒரு பெர்சன் பாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாஸ்ட்
பாஸ்ட பத்தி இங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயமா நீங்க பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கர்மிக் நேச்சர வச்சு தான் அவங்க வந்து குணப்படுத்தவும் செய்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கர்மா அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். கர்மா வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து குறைச்சு விட்டுடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்ப கர்மாவ நம்புற பீப்பிள் என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த விஷயத்தோட பலன நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இவங்க மனசுல ஆழமா இருந்துட்டு இருக்கும். சப்போஸ் தப்பி தவறி வந்து லைஃப்ல ஒரு பேடான சிச்சுவேஷன் இல்ல ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன் அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா எல்லாருக்குமே வரும். யாருமே தப்பிக்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு பெரிய நல்ல சிச்சுவேஷன் வந்ததுன்னா ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் வந்தே தீரும். இந்த சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் நம்ம எப்படி பார்க்குறோமோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம ஜெயிச்சோமா, தோத்தோமா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ சேலஞ்சிங்கான விஷயத்த வந்து கர்மாவ நம்புற பீப்பிள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதுலருந்து நான் என்ன பாடம் கத்துக்கலாம்? கர்மா எனக்கு ஏதோ ஒரு பாடம் சொல்லி தருது. அத நான் கத்துப்பேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பேடான சிச்சுவேஷன்ல இருக்கிற பாசிட்டிவான லைட்ட மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எ பெர்சன் ஹூ இஸ் திங்கிங் பாசிட்டிவ் இன் அட்மோஸ்ட் நெகட்டிவ் சிச்சுவேஷன் இஸ் எ வின்னர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி அவங்கள மாத்தி விட்டுடும். எவ்வளோ மோசமான நெகட்டிவான சிச்சுவேஷன்ல கூட ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட அந்த விஷயத்த பார்த்து, அதுல நம்ம என்ன கத்துக்கணும்னு சொல்லிட்டு, அந்த திங்கிங்லயே இருக்கிற பெர்சன்ஸ் தான் இந்த கர்மா நம்பர் பீப்பிள் இருக்கிறதுனால, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து பாதியால முழுசா கூட அவங்களால குறைச்சிட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கர்மா அண்ட் எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். கோடி ரூவா குடுத்தாலும் சில விஷயத்த நான் பண்ண மாட்டேன். அதுல முதல் விஷயம் இதுதான் அப்படின்ற மாரி சில பேர் வந்து ஒரு கோட்பாடு வச்சிருப்பாங்க. எனக்குன்னு இதான்ப்பா ரூல். எனக்குன்னு இதான் எத்திக். எனக்குன்னு இதான் மாரல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் இங்க நெறைய பேரோட மனசுல இருக்கும். அவங்க எல்லாமே கர்மாவ நம்புற பீப்பிள். இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த அடையணும்னு ஆசைப்படுறீங்க. அது பணமா இருக்கலாம், பேரா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்ல கேர்லா இருக்கலாம். யாரா வேணா என்னவா வேணா இருக்கலாம். இந்த விஷயம் நீங்க அடைய ஆசைப்படும்போது, அந்த அடைய அடைய போற அந்த பொருள், அந்த விஷயம் வந்து யாரோட வாழ்க்கையிலயாவது ஒரு ப்ராப்ளத்த ஏற்படுத்துதுன்னா, அத நான் அடைய வேணாம். அத அடையாம கூட விட்டுடுறேன். மத்தவங்க லைஃப்ல ப்ராப்ளம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போறீங்கன்னா, நீங்க மோரலா, எத்திக்கலா டிசிஷன் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். எவன் எக்கேடு கெட்டாலும் பரவால்ல, எவன் எக்கேடு கெட்டாலும் பரவால்ல, யார் எப்படி போனாலும் பரவால்ல. நான் நெனச்சது வந்து அடையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு முடிவு எடுத்துட்டு போறீங்கன்னா, நீங்க கர்மாவ நம்பாத பீப்பிள்ன்னு அர்த்தம். அதனால கர்மாவ நம்புற பீப்பிள் என்னைக்குமே வந்து கர்மா மேல இருக்கிற பயத்தாலயும், அது மூலியமா அவங்களுக்கு நிச்சயமா எஃபெக்ட் நடக்கும்னு சொல்லப்படுற நம்பிக்கையாலயும், அவங்களோட முடிவுகள்ல வந்து ரொம்ப எத்திக்கலாவும், மாரலாவும் இருந்துட்டே இருப்பாங்க. கர்மா அவங்களுக்கு பண்ற ஒரு மிகப்பெரிய நன்மை இது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா கர்மாவ நீங்க நம்பலனா கூட, ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். நீங்க யாருக்குமே தப்பு நினைக்கல அப்படின்ற பட்சத்துல, நிச்சயமா நீங்க நல்லாவே தான் இருந்தா ஆவீங்க. அது வந்து தடுக்கவே முடியாது யாராலுமே. கரெக்ட்டுங்களா? இந்த ஒரு விஷயத்தையுமே கர்மா உங்களுக்கு பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து கர்மா அண்ட் கிராட்டிட்யூட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கிராட்டிட்யூட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இங்க நெறைய பேர் யோசிக்கிறது கூட இல்ல அத பத்தி. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஏதோ ஒரு சின்ன கடையில வந்து ஒரு கூலி தொழிலாளியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பெர்சன் வந்து, ஒரு ஆட்டோ ஓட்டுறவர பார்த்தோ, இல்ல கேப் ஓட்டுறவர பார்த்தோ, இவங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. நம்மளும் சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்குனா, நம்மளும் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரா அழகா சவாரி வந்தா ஓட்டுனா, சம்பாரிச்சோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கலாம். தேவையில்லாம இங்க உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமேன்னு யோசிப்பாரு. அதே ஆட்டோ ஓட்டுறவரு, கேப் ஓட்டுறவரு வந்து கேப்ல கூட்டிட்டு போய் அவங்க டிராப் பண்ற எம்ப்ளாயீஸ் ஒரு ஐடி எம்ப்ளாயீஸ பார்த்துட்டு, நம்மளும் வந்து நல்லா வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி இருந்திருந்தோம்னா, ஏசில வந்து அழகா உட்காந்து சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதே மாரி ஐடி எம்ப்ளாயி பெரிய இன்ஜினியரிங் படிச்சுட்டு, இல்ல அக்கவுண்டிங் படிச்சுட்டு பெரிய லெவல்ல இருக்கிற ஐடி எம்ப்ளாயில ஏசி ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ற பீப்பிள் வந்து, நம்ம வந்து இங்க என்ன ஒரு பெர்சனல் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஆன்டர்பிரினியரா மாறலாம். ஒரு பிசினஸ் மேனா மாறலாமே! நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ நம்ம எல்லாருமே வந்து நம்மளுக்கு என்ன லைஃப் இல்லையோ அத பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர்த்து, நம்ம கிட்ட என்ன லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கிறது இல்ல. ஆனா கர்மாவ நம்புற பீப்பிள் இத யோசிப்பாங்க. இதுவே கர்மா அதிகமா நம்புற பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதே பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்பிள் நம்மளுக்கு கடவுள் இந்த வொர்க்க குடுத்து இந்த அளவு நம்மள வச்சிருக்கான். இவ்வளவு சம்பளம் நம்மளுக்கு இருக்கு. ரொம்ப கடவுள் நன்றி அப்படின்ற மாரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆட்டோ ஓட்டுற பெர்சன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சொந்த ஆட்டோ இருக்கு. நம்ம ஆட்டோ ஓட்டுறோம். இதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். சின்ன கடையில ஒர்க் பண்ற எம்ப்ளாயி கூட என்ன யோசிப்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம திறமைக்கு ஏத்த மாரியான ஒரு வேலை கடவுள் குடுத்திருக்காரு. மாசம் மாசம் சம்பளம் கரெக்ட்டா வருது. இதுவே எனக்கு போதும். இதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராட்டிட்யூட் இருக்கிறதுக்கான அந்த நன்றிய சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க கையில ரூ. 10 இருந்தாலும் நன்றி சொல்லியே தீருவாங்க. ரூ. 5 இருந்தாலும் நன்றி சொல்லியே தீருவாங்க. ரூ. 1 இருந்தாலும் நன்றி சொல்லியே தீருவாங்க. ஏன்னா, அப்படி நன்றி சொல்லும்போது மட்டும் தான் அது மல்டிபிள் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற நன்மையான விஷயங்கள நம்ம நெனச்சுட்டே இருக்கணும். கர்மாவ நம்புறவங்க அத நெனச்சுட்டே இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து மல்டிப்ளிகேஷனா அவங்களோட லைஃப்ல நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் போயிட்டே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து கர்மா அண்ட் ஃபார்கிவ்னெஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கர்மாவ நம்புற பீப்பிள், கர்மா அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து, அதிகமா அவங்களுடைய பிஹேவியரையும், எமோஷனையும், காக்னிஷனையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பீப்பிள் வந்து மன்னிச்சுருவாங்கன்னு அதிகம். எல்லாருமே ஈஸியா மன்னிச்சுருவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கும் அவங்களுக்கும் வலி இருக்கு, வேதனை இருக்கு, அடிபட்டிருக்கும். எல்லாமே அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா மன்னிச்சுருவாங்க. ஃபார்கிவ்னெஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மள பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களா இருக்கலாம், தப்பு பண்ணவங்களா இருக்கலாம்.
நம்ம வாழ்க்கையிலே கூட பயங்கரமா விளையாடின பீப்புளா இருக்கலாம் அவங்களுடைய சுயலாபத்துக்காக. அவங்கள பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நாய், பூனை கூட தான் இருக்கும். நம்மளுக்கு இருக்காதா பழிவாங்குற எண்ணம். ஆனா, அந்த பழிவாங்குற எண்ணம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கண்டிப்பா சொல்றேன். நம்ம ஆப்போசிட்ல நம்மள யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள பாதிக்க போறதே கிடையாது. நம்மள தான் பாதிக்கும். திருப்பியும் நம்மளுக்கு தான் வந்து நெறைய ஒரு வீழ்ச்சிய குடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அதுதான் சொல்ல வருது. நம்ம செய்ற விஷயம் நமக்கு திருப்பி வரும். அப்ப நம்ம பழிவாங்கணும்னு நெனச்சோம்னா, நம்மள யாராவது ஒருத்தன் பழிவாங்கணும்னு நெனைப்பான் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக, கர்மாவ அதிகமா நம்புற பீப்பிள் வந்து ஈஸியா அதிகமா மன்னிக்கிற குணம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சரி மன்னிச்சுட்டோம். அப்ப நம்மளுக்கு தப்பு பண்ணவங்களுக்கு நம்ம இப்படி தானே இருக்கோம். நம்மள தப்பு பண்ணவங்க சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்ததுன்னா, கர்மாவ நம்புற பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் வந்து அவங்கள விட்டுறது கிடையாது. அவங்கள பத்தின எண்ணத்த நம்ம மனசுக்குள்ள இருந்து விட்டுறதுக்கான ஒரு அழகான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அத பத்தி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடுத்தடுத்த வாழ்க்கையில நம்ம நெறைய சந்தோஷத்த இழந்துருவோம். மன்னிச்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கதையோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதனால மன்னிக்கிற குணம் இந்த மாரி கர்மாவ நம்புறவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தும், மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப சூப்பரா மேம்படும். கர்மிக் நேச்சர்னால, கர்மாவால. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நீங்க இப்போ ஒருத்தருக்கு ரூ. 10 குடுத்தீங்கனாலும், அந்த ரூ. 10 வேற வழியா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்தாகணும். ஒரு விஷயத்த ரூ. 10 ஒரு பெர்சன்ட் நம்ம திருடிட்டா கூட நம்ம கிட்ட இருந்து ஒரு ரூ. 20 போயிடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதுதான் கர்மா. அப்போ கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக்கா இருந்தாலுமே கூட சரி, அதிகமா பயம்புடுத்துற டாபிக்காவும் நெறைய மனிதர்கள் வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும். கர்மா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்புறவங்க வந்து அதிகமா பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பயம் இருக்கணும். பயம் நம்மளுக்குள்ள இருந்தே ஆகணும். அப்பதான் நம்ம ஒழுங்கா இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் நம்மளுக்கே தோண ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுற கோடு போட்டு வாழ்ற எண்ணமும் நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அததான் கர்மாவ நம்புறவங்க வந்து அதிகமா உணர்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நல்ல விஷயத்தையே யோசிச்சு நல்ல நல்ல விஷயத்தையே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும். கெட்ட விஷயத்த யோசிச்சு கெட்டதே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கெட்டது நம்ம வாழ்க்கையில நடக்க போகும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப ஆழமா சொல்ற விஷயம் தான் கர்மா. ஸோ திங்க் குட், குட் வில் ஃபாலோ அப்படின்ற மாரி சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.